காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்பட 5 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் வலுவிழந்து சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வடகிழக்கு பருவமழை இதுவரை 8% கூடுதலாக பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் காற்றுடன் மழை நீடிப்பதால் மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை இன்றும் நீடிக்கிறது. இதனிடையே சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய தேசிய பேரிடர் மீட்புப் படை டிஐஜி ஹரி ஓம் காந்தி, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மொத்தமாக 25 தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்கள் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னைக்கு தேவைப்பட்டால் கூடுதலாக தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்கள் வரவைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். பாண்டிச்சேரியிலையும் மொத்தமாக இப்போ 25 டீம்ஸ் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். ஒன்லி ஃபார் இந்த சைக்ளோன் பர்பஸ்க்காக. ஸோ இந்த பர்பஸை ஒன்லி ஸ்பெஷலாக மானிட்டர் பண்ணுறதுக்காகவே சார் வந்திருக்காரு. ஸோ இங்கே நம்ம டீம் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் 22 டீமும், புதுச்சேரியில் 3 டீமும் டிப்ளாய் ஆகியிருக்காங்க. சென்னையில் மட்டும் இப்போ மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா மலைகள் கொஞ்சம் குறைஞ்சி வந்துருக்கிறது. சென்னையில் மட்டும் இன்றைக்கி இப்போ 6 டீம் டிப்ளாய்டாக ரெடி பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இந்த சைக்ளோன் இப்போ கன்வெர்ட் ஆகி டீப் டிப்ரெஷனில் இப்போ இருக்குது. ஸோ இனிமேல் நார்மல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாக ஐமெண்ட். மேலும் இது தொடர்பாக எமது செய்தியாளர் மகேஷ் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் மழையானது அதிக அளவில் பெய்து வருகிறது. இன்று எந்த பள்ளிக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை என்பது அளிக்கப்படவில்லை. இதனால் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் காலை முதல் பள்ளிக்கு செல்வதற்கும் கல்லூரிகளுக்கு செல்வதற்கும் மிக அவதிக்கு உட்பட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் இன்று திடீர் காலை மழை ஏற்பட்டதால் சென்னையில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேக்கம் என்பது அதிகமாக காணப்படுகிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாகவும் காணப்பட்டு வருகிறது. வசந்த் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெய் கணேஷுடன் செய்தியாளர் மகேஷ்.